சென்னையில் சளி தொல்லைக்கு விக்ஸுடன் கற்பூரம் குழப்பி மூக்கில் தேய்க்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கற்பூரம் அதை சாப்பிட்டு அதனால் இறந்து போன விபரீதம் நடந்திருக்குங்க. இந்த கற்பூரம் சகஜமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், சகஜமாக பயன்படுத்துகிறோம். இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அதை பற்றி குழந்தை நல மருத்துவராக என்னோட கருத்து தெரிவிக்கிறேன். இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக நமக்கு வாயில் வச்சா கரைஞ்சு நேராக மூளையை போய் தாக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது நிறைய பேத்துக்கு ஒரு கம்மியான டோஸில் உங்களுக்கு ஒரு படபடப்பு நடுக்கம் ஏற்படுத்தலாம். அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் டோஸில் வலிப்பு ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்த லெவல் டோஸ் போனால் உங்களுக்கு மூச்சு திணறல், மூச்சு விட முடியாமல் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் சொல்லுவோம், ஈவன் கோமா இதை கூட ஏற்படுத்தலாம். தக்க டைமில் மருத்துவ உதவி எடுக்கலைன்னா இறப்பு கூட நேரிடலாம். அதுதான் இந்த குழந்தைக்கு நடந்திருக்குங்க. ஸோ இந்த கற்பூரம்னால இதை சும்மா டக்குன்னு நாக்கில் வைப்பாங்க, உடனடியாக 5 நிமிஷத்தில் ஃபிட்ஸ் வந்துடும். நிறைய பேர் நாங்கள் மாதம் 1-2 குழந்தைகள் இந்த மாதிரி நாங்கள் பொதுவாக மருத்துவமனையில் பார்க்கறது உண்டு. ஃபிட்ஸ் வர குழந்தைகளும் பார்த்துருக்கோம். ஈவன் ரீசெண்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு குழந்தைய, கற்பூரம் சாப்பிட்ட குழந்தைய 2 நாள் அது மூச்சுட முடியாமல் வெண்டிலேட்டரில் வச்சு 2 நாள் கழிச்சு அப்புறம் அந்த குழந்தைய காப்பாற்றி நார்மலானாங்க. இந்த மாதிரி நடக்குது. ஸோ கற்பூரம் சகஜமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், ஆனால் குழந்தைங்க கையில் போகாமல் கட்டாயம் சேஃபாக பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு தகவல் நான் சொல்கிறேங்க. கற்பூரம்ங்கிறது அதில் மட்டும் இல்லை, நம்ம நிறைய வலிக்கெல்லாம் நம்ம நிறைய பெயின் பாமு, அப்புறம் அந்த மாதிரிலாம் இந்த வேப்போரப் அந்த மாதிரிலாம் தடவுறோம் இல்லைங்களா, அதுலேயும் கற்பூரம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மல் கற்பூரம் சில குழந்தைங்கலாம் அந்த வாசத்தை நுகர்ந்தாலே ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும் 2 வயசுக்கு கீழே. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி இந்த பெயின் பாமு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மில்லிகிராம் 1 கிராமுக்குங்கிற ரீதியில் இருக்கும். அதை வாசம் பெருசாக பிரச்சனை பண்ணாது. ஆனால் அதுக்கு இது சாப்பிட்டாங்க இந்த பெயின் பாம் அப்படின்னா அதில் இருக்கிற கற்பூரம் கூட இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் சளிக்கு, தலைவலிக்கு, காய்ச்சலுக்குலாம் வருது, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கங்க. அதுவும் வாய் வழியாக உள்ள போயிடுச்சுன்னா அதுவும் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கற்பூரம் சரிங்களா, வெளியே கோயில் சாமி அங்கே தீபாராதனை காத்துறதோட நம்ம நிறுத்திக்கணும். குழந்தைங்க கையில் போகாமல் பார்த்துக்கிறது முக்கியமானதுங்க. ஏன்னா இது நேராக மூளையை தாக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டது.